ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 3 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதங்கள் 1 முதல் 5 வரை. பதம் 1. ஸ்ரீ சுக உவாச்ச அத சர்வ குணோபேதக காலக பரமசோபனக யர்ஹி ஏவா ஜன ஜன்மர்க்ஷம் சாந்தர்க்ஷ கிரகதாரகம். பதம் 2. திசக பிரசேதோர்ககனம் நிர்மலோடு கணோதயம் மகிமங்கள பூயிஷ்ட புரகிராம விரஜாகரா. பதம் 3. நத்யக பிரசன்ன சலிலா ஹ்ரதா ஜலருக ஸ்ரீயக த்விஜலி குல சன்னாத ஸ்தவகா வனராஜய. பதம் 4. வவௌ வாயுஹு சுகஸ்பர்ஷக புண்ணிய கந்தவக சுச்சிஹி அக்னயஸ்ச த்விஜாதீனாம் சாந்தாஸ்தத்ர சமிந்தத. பதம் 5. மனாம்சி ஆசன் பிரசன்னானி சாதூனாம் அசுரத்ருகாம் ஜாயமானே அஜனே தஸ்மின் நேதுர்துந்து பயக சமம். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் லாஸ்ட்டு 2 ஆடியோவில் பார்த்துட்ருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். பகவான் பிறக்கும் சமயத்தில் எல்லா திசைகளிலும் எல்லா இடங்களிலும் அமைதியும் செழிப்பும் நிறைந்ததொரு சூழ்நிலை காணப்பட்டது. ஆகாயத்தில் மங்களகரமான நட்சத்திரங்கள் காணப்பட்டது. பூமியிலுள்ள எல்லா கிராமங்களிலும் நகரங்களிலும் எல்லாருடைய மனங்களிலும் நல்ல அதிர்ஷ்டத்தின் அறிகுறிகள் காணப்பட்டது. நதிகளில் தெள்ளிய நீர் கரை புரண்டு ஓடியது. ஏரிகள் அழகிய வண்ண தாமரை மலர்களால் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தன. வனங்களிலுள்ள பறவைகளெல்லாம் இனிய குரல்களில் பாடியது. மயில்கள் தங்களுடைய இணைகளுடன் ஆடத் துவங்கியது. பல்வேறு மலர்களின் நறுமணங்களை ஏந்தி வரும் தென்றல் காற்று மிகவும் இனிமையாக வீசியது. உடலின் ஸ்பர்ஷ உணர்ச்சியும் இன்பமூட்டக்கூடியதாக இருந்தது. வீட்டில் யாகம் செய்வதில் பழக்கப்பட்டிருந்த பிராமணர்கள் தங்கள் இல்லங்கள் யாகத்திற்கு மிகவும் அனுகூலமாக மாறியிருப்பதை கண்டார்கள். அசுர மன்னர்களின் தொல்லைகளால் பிராமணர்களின் இல்லங்களில் யாகத்தீ கிட்டத்தட்ட நின்றுவிடும் நிலைக்கு வந்திருந்தது. ஆனால் இப்போது யாகத்தீயை மீண்டும் அமைதியாக துவங்குவதற்கு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருப்பதை அவர்கள் கண்டார்கள். யாகங்கள் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டு இருந்ததால் பிராமணர்கள் மனதாலும் புத்தியாலும் செயல்களாலும் மிகவும் துன்பத்திற்கு ஆளாகி இருந்தார்கள். ஆனால் பகவான் கிருஷ்ணர் தோன்றும் பொழுது பகவானின் தோற்றத்தை அறிவிக்கும் உன்னதமான உரத்த ஓசைகள் ஆகாயத்தில் ஒலிப்பதை அவர்கள் கேட்டனர். இதனால் தானாகவே அவர்களுடைய மனங்களில் மகிழ்ச்சி நிரம்பி வழிந்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றிய சமயத்தில் பிரபஞ்சம் முழுவதிலும் பருவகாலங்களில் மாற்றம் ஏற்பட்டது. பகவான் கிருஷ்ணர் செப்டம்பர் மாதம் பிறந்தார் என்றாலும் அது வசந்தகாலம் போல இனிமையாக இருந்தது. சீதோஷ்ண நிலை கடும் குளிராக இல்லை என்றாலும் மிதமான குளிர்ச்சியாக இருந்தது. நதிகளும் நீர்நிலைகளும் இலையுதிர் காலத்தில் சரத்காலத்தில் உள்ளது போல மிகவும் அழகாக காணப்பட்டது. பகலில் தாமரை மலர்களும் அல்லிகளும் அதிசயமாக மலர்ந்தது. பகவான் கிருஷ்ணர் தோன்றிய நேரம் நடு இரவு 12 மணி என்றாலும் அல்லிகளும் தாமரை மலர்களும் மலர்ந்தது. இவ்வாறாக அந்த சமயத்தில் வீசும் தென்றல் காற்றும் நறுமணம் மிக்கதாக இருந்தது. கம்சனுடைய தொல்லைகளின் காரணத்தால் வேதச் சடங்குகள் கிட்டத்தட்ட நின்றுவிடும் நிலையில் இருந்தது. பிராமணர்களாலும் சாதுக்களாலும் வேதச் சடங்குகளை நிம்மதியாக நிறைவேற்ற முடியவில்லை. ஆனால் இப்போது அவர்களால் தங்களது அதே வேத கடமைகளை நிம்மதியாக நிறைவேற்ற முடிந்தது. பக்தர்களையும் பிராமணர்களையும் தொல்லைப்படுத்துவதுதான் அசுரர்களின் வேலை. ஆனால் பகவான் கிருஷ்ணர் தோன்றிய தருணத்தில் இவர்கள் தொல்லை இல்லாமல் நிம்மதியாக இருந்தார்கள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 3 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதங்கள் 1 முதல் 5 வரையான ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரி போல்.